அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீண்ட வருடங்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது எந்த துறை வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சத்துணவு துறையிலிருந்து வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 முதல் அரசு வேலையாக அறிவிச்சிருக்காங்க. இந்த சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் கழித்து தான் இந்த வேலைவாய்ப்பு வருது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. சரிங்களா? அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, இந்த வேலையை யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன, ஸோ இதில் சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த சத்துணவு வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா இதுக்கான அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ஏஜ் இருக்கணும், எந்த ஏஜ்லேருந்து பண்ண முடியும், இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம காணலாம். அதுக்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சத்துணவு குக் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் 10ஆம் வகுப்பு பொழுது தமிழக சத்துணவு துறையில் 8997 உதவியாளர் காலி பணியிடங்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருந்ததை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் சத்துணவு திட்டத்துறையில் காலியாக உள்ள 8997 காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தில் நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் காலியாக உள்ள 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை மட்டும் மாதம் 3000 தொகுப்பூதியத்தில் நிரப்ப அனுமதி அளிக்கப்படுகின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மாத சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3000 ஸ்டார்ட் ஆகும். இந்த சம்பளத்தில் வந்து ஃபில் பண்ணுங்கன்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சமூக நல ஆணையகத்தின் கோரிக்கையை ஏற்று இந்த அனுமதி வழங்கப்படுகிறது. தொகுப்பூதிய நியமனம் செய்யப்படும் பணியாளர்களில் 12 மாதங்கள் திருப்திகரமான பணியை முடிக்கும் நபர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படும். அதாவது நீங்கள் ஒரு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க, எந்த விதமான லீவ் போடாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான சன்மானம் வந்து வழங்கப்படும்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணி நியமனத்துக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி நியமனம் என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது. சென்னையில் சமையல் உதவியாளர்களை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்ய சமூக நலத்துறையின் இணை இயக்குனர் நியமன அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்றத தெளிவாக அப்டேட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த தொகுப்பூதிய அடிப்படையில் உதவியாளர்கள் நியமிக்கப்படுவதால் அரசுக்கு ஆண்டுக்கு 26,99,00,000 கூடுதல் செலவு ஏற்படும் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தெரிவித்துள்ளார் அப்படின்றத தெளிவாக அப்டேட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ வந்து நம்ம தெளிவான அப்டேட் வந்து பார்த்தாச்சு இல்லையா? நோட்டிஃபிகேஷன் இந்த சத்துணவு திட்டம் 10ஆம் வகுப்பு போதும் சத்துணவு திட்டத்தில் 8997 சமையல் உதவியாளர் பணி தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பாக நமக்கு வந்து அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது தான் இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா மக்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிள்ளைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் நல்லெண்ணத்துடன் வந்து
இது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பண்ண உடனேயே பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்காக வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த சத்துணவு திட்டம்ன்றது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இப்போ 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து தெளிவாகவும் கொடுத்துருக்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வேகன்சி கம்மியாக 9000 வேகன்சி, அதாவது 8997 வேகன்சி வந்து நமக்கு அஃபிஷியலாகவே தெளிவுபடுத்தி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு தகுதி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருந்தாவே போதும். அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். அதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்தலாம். ஸோ நீங்கள் வந்து அப்ளைவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துணவில் உள்ள காலி பணிகளை நிரப்புவதற்கான முக்கிய உத்தரவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இப்பணியிடங்களுக்கான தகுதி மற்றும் தொகுப்பூதியம் ஆகிய விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் என்றதை அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இந்த திட்டமானது வந்து 1982ஆம் ஆண்டு தான் இதை வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து திட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1989 முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் வந்து சத்துணவு மாணவர்களுக்கு 2 வாரத்திற்கு ஒரு முட்டை என மாற்றப்பட்டது. 1998 வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முட்டை என வழங்க உத்தரவிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வர பார்த்திங்கன்னா மாணவர்களின் சேர்க்கை வந்து அதிகரித்ததால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் வருகை தக்க வைத்தல், அதே நேரத்தில் குழந்தைகளின் ஊட்டச்சத்து அளவை மேம்படுத்தல் ஆகிய எல்லா விஷயங்களும் நடந்தது. ஸோ இதெல்லாமே வளவலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. வளவலன்னு நமக்கு அப்டேட் தான் இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 விதமான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா. 3 விதமான நோட்டிஃபிகேஷன், 3 விதமான போஸ்டிங். ஓகேங்களா. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா சமையல் உதவியாளர், சமையலர், சத்துணவு அமைப்பாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்கை தான் நமக்கு ரெக்ரூட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த தடவை. இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் நீங்கள் வந்து இதில் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபெயில் ஆகியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து மினிமம் நீங்கள் 8வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8வது படிச்சிருந்தாவே போதும். சத்துணவு அமைப்பாளருக்கு மட்டும் 10வது படிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சமையல் உதவியாளர் ஓகேங்களா, சமையலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது படிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயினான விஷயம். அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட். ஓகேங்களா. எந்த ஏஜ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்ததுனாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து 40-45 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் 50 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் வந்து இதில் பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புன்றதால பெண்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதான சான்சஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ பெண்கள் அதிகமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாய்ப்புகள்ன்றது அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து முன்னுரிமையும் பெண்களுக்கு தான் அதிகப்படியாக கொடுப்பாங்க. இதில் முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்ஸு, ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர்கள் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான முன்னுரிமையும் வழங்குவாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து நிறைய விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த சம்பள விவரங்களை பொறுத்தவரைக்கும் மாத சம்பளம் பெர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 சம்பளம் தான். ஓகேங்களா. 3000 தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சம்பளம் வந்து 3000 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சத்துணவு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஜனவரியில் வந்து 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி ஒரு 10-15 நாளைக்குள்ளே இந்த வேலையெல்லாம் வாங்கிக்கலாம் முடியும். ஸோ அது எப்படின்றத அடுத்த வீடியோ சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆஃப்லைன் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து நமக்கு வந்து வேண்டாம். ஏன்னா ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். நம்ம வந்து எல்லாருமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். எல்லோரும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து ஜனவரி முதல் வாரம் அப்படி இல்லைனா 2ஆம் வாரம் 3ஆம் வாரத்தில் ஸ்டார்ட் ஆகும். அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ எல்லோரும் நம்மளோட அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.